உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? புது வருஷத்துக்கு இரவுல கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தான். ஆமென் சொல்லுவோமா? ஸோ அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் உங்களிடத்துல பேசும்படி விரும்புகிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள், அவங்க வாழ்க்கை, அவங்க தொழில், அவங்க சந்ததி, அந்த வீடு, ஆண்டவர் எப்படி இருக்கணும் விரும்புகிறாரு? ஆசீர்வாதமாக இருக்கும்படி விரும்புகிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? மேன்மையாக இருக்கணுமா? ஆமென் சொல்லுமா? அவர் சொல்கிறாரு, உன்னை என்ன செய்ய மாட்டேன், வாளாக்க மாட்டேன், உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை மேலாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளை எப்படி வைப்பாராம்? மேன்மையாக வைப்பார். ஒரு வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவத்தோடு கூட ஒரு கண்டிஷனையும் ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்யறதுக்கு நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா? 2 வார்த்தை சொல்கிறாரு. கவனமாக செவி கொடு. என்ன செய்ய? கவனமாக செவி கொடு, உண்மையாக செவி கொடு அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. ஆண்டவருக்கு கவனமாக செவி கொடுங்க, உண்மையாக செவி கொடுங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அரசாங்கம் பாருங்கள், டாக்டர் ஆகுறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? பிள்ளைகள் கேட்டால் எல்லா பிள்ளையும் சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும். ஆனால் அரசாங்கம் ஒரு இக்கனா வைக்குது. என்ன இக்கனா வைக்குது? நீட் ஒரு எக்ஸாம் நீ எழுது, அதுக்கு இந்த புக்கெல்லாம் இருக்குது, எடுத்து படிச்சுக்கோ, இதை படிச்சுட்டு நீ எக்ஸாமில் வா, வந்து எக்ஸாமில் நீ என்ன செய்ய, எழுதி நீ காமி, நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், அந்த டெஸ்ட்டில் ஓகேனா நீ டாக்டர். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்காரு. அதே நேரத்தில் ஒன்று சொல்கிறாரு, நீ கவனமாக என் சத்தத்துக்கு என்ன செய்ய, செவி கொடுத்து உண்மையாக என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா போதும், நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ தேவனாய கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை இந்த பூமியில் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன், இந்த பூமியில் உன்னை உயர்த்தி வைப்பேன், உன் சமுதாயத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன், உன் ஜாதி ஜனத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன், உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன், உன் தொழிலை என்ன செய்வேன், உயர்த்தி வைப்பேன், உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன், சகல ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் நீ என்ன செய்யணும்? கவனமாக என் சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். என் சத்தத்துக்கு உண்மையாக நீ கீழ்ப்படியணும். கவனமாகவும் உண்மையாகவும் நீ என்கிட்ட இருந்துட்டேன்னா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா? தாய் தகப்பன் பிள்ளைக்காக உழைக்கிறோம், ஓடி ஓடி உழைச்சி எல்லாத்தையும் செஞ்சு யார் கையில் கொடுக்க போகிறோம்? பிள்ளைங்க கையில் கொடுக்க போகிறோம். ஆனால் பிள்ளைங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம்? நம்ம சொல்கிறத கேட்கணும். அல்லேலூயா. படினா என்ன செய்யணும்? பாடிக்கணும். ஒழுங்காரனா என்ன செய்யணும்? அவ்வளோ. கீழ்ப்படினா என்ன செய்யணும்? கீழ்ப்படிணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அந்த பிள்ளைங்க கேட்கணும்னு நினைக்கிறோம். அந்த பிள்ளைங்க அதை கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. அதை நமக்குக்கப்புறம் நாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்த எல்லாத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கும் நமக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. கர்த்தர் உன்னை உயர்த்துறதுக்கு ஆயத்தமாக இருக்காரு. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்காரு. முதல் காரியம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கணும்னா முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என் சத்தத்துக்கு கவனமாக செவி கொடு, உண்மையாக என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய, நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுமா? என்ன கவனமாக செவி கொடுன்றார்? ஒரு ஆள்கிட்ட அவர் கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்கிறோம், தம்பி போய் இந்த வேலையை போய் செஞ்சுட்டாப்பா அப்படி. சரி சரி மண்டையாடிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் ஃபோன் அடிச்சு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? ஏன் கோவம் வருது? கேட்ட, ஆனால் என்ன கேட்டேனே உனக்கு என்ன செய்யலை தெரியல, மண்டை ஆடிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சிச்சு,
யாராவது கேட்குறாங்க இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்கள் சர்ச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் பாஸ்டர் என்ன பேசினாரு? நல்லா பேசினாரு. சரி, நல்லா பேசினாருங்க. என்னங்க பேசினாரு? நல்லா தாங்க பேசுவார், விடுங்க. எங்கள் மாமியாருக்கு வயசு 84 வயசு ஆயிடுச்சு. எல்லாமே மறந்துச்சு, ஞாபகம் மறந்து. யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க வாங்க உட்காருங்க, இருங்க, காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. நான் கேட்பேன், அத்தை இவங்க யாருன்னு கேட்பேன். நமக்கு ரொம்ப சொந்தம் அப்படிம்பாங்க. அப்படியா, ரொம்ப சொந்தமா? அவங்க யாருத்தே அப்படிடா, அதுதான் தெரியாது. யார் வந்தாலும் என்னது சொந்தம், ஆனால் என்ன செய்யாது, யாருன்னு தெரியாது. ஆலயத்துக்கு வர்றோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம். கேட்டுட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமா? பிரயாசப்பட வேண்டும். 3 யோவானுக்கு எழுதின நிருபத்தில் யோவான் சொல்கிறான், அங்கே அம்மாள்னு ஒருத்தி இருக்கா, அவள் தான் அந்த சபையினுடைய மூப்பர். அந்த அம்மாளுக்கு சொல்கிறான், அம்மாளே உன் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேன். உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு வேற ஒரு சந்தோஷம் இல்லைன்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிருங்களேன். 3 யோவான் 1:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பாருங்க, யோவான் சொல்றான், என் பிள்ளைங்க சபையில் இருக்க விசுவாசிகள், அண்ணாலே உன் பிள்ளைங்க சபையில் இருக்க அந்த பிள்ளைகள் சத்தியத்தில் என்ன செய்றாங்களா? நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை நான் என்ன செய்றேன்? நான் கேள்விப்படும் பொழுது அதனால உண்டாகிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அப்போ வசனம் சொல்வது திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி என்ன செய்யுங்க? நடக்கிறவர்களாக என்ன செய்யுங்க? அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ சத்தியத்தை கேட்டு அதன்படி என்ன செய்யணுமா? நடக்கணுமா? அப்படி நீ நடக்கும் பொழுது ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, கவனமாக கேட்டு உண்மையாக செவி கொடு அப்படின்றார். ஆமென் சொல்லுமா? நீங்கள் ஒவ்வொரு முறையும் பைபிள் வாசிக்கிறீங்க, டெய்லி பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு சிலர் அல்லேலூயா சொல்லலை, உண்மையாக இருக்காங்க, பரவாயில்ல நான் வாசிக்கலையா அதனால் நான் வந்து அல்லேலூயா சொல்லலையான்னு. அப்படின்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது, மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னிலேருந்து டெய்லி பைபிள் படிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? டெய்லி என்ன செய்யணும்? பைபிளே படிக்கணும். நாங்கள் பைபிள் காட்சி படிக்கும்போது எங்கள் பிரின்சிபால் வருவார், வந்து பார்க்குற ஸ்டூடெண்ட்டை பூரா பார்த்து கேட்பார், தம்பி பைபிள் காட்சி இன்றைக்கு பைபிள் வாசித்தாயா அப்படிம்பார். வாசித்தேன் அப்படிம்போம். என்ன வாச்சா? சங்கீதம் 23 அப்படின்னு. மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு, இன்றைக்கு நீ பைபிள் வாசித்தேன். வாசித்தேன். என்ன வச்சா? சங்கீதம் 23. ஒரு நாள் சேப்பல் சார், என்ன எல்லா மாடலும் சங்கீதம் 23 மட்டும் தான் படிப்பீங்களா? வேறு எதையுமே படிக்க மாட்டீங்களா? இல்லை சார், நீங்கள் எந்தியாவது முன்னக்க கேள்வியை கேட்டுருவீங்க, அது எதுக்கு வம்பு? சங்கீதம் 23 நாங்கள் சண்டே கிளாஸ்லேயே மனப்பாடம் பண்ணிட்டோம், நாங்கள் வாட்டுக்கு அடித்து என்ன செஞ்சுட்ருவோம், நொறுக்கி விட்ருவோம். அதனால் நீங்கள் எப்போ கேட்டாலும் என்ன தான் சொல்லுவோம்? சங்கீதம் 23 தான் சொல்லுவோம். நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கணும்னா டெய்லி பைபிள் படிங்க. அல்லேலூயா சொல்லுமா? டெய்லி ஒரு அதிகாரமாவது, மினிமம் ஒரு அதிகாரம், அதிகபட்சம் 5 அதிகாரம், உங்கள் நேரம் சூழ்நிலையை பொறுத்து டெய்லி காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஒரு அதிகாரம் பைபிள் வாசிங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்கன்னா, உங்கள் தேவனாய கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுமா? வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும்னா, அதை வாசிக்கிட்டே இருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு சத்தியம், ஒரு வசனம் உங்கள் கூட பேசும், உங்கள் கூட என்ன செய்யும்? பேசும். அந்த சத்தியம், அந்த வசனம் உங்கள் கூட பேசின உடனே கண்ண முடியணும். கண்ண முடியும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு என்ன நான் செய்கிறேன்? அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்படிங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உண்மையாக செவி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுமா? இதை கதை புஸ்தகம் மாதிரி வாசிச்சிடக்கூடாது. வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், ஒரு பாட்டு பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அதுக்கப்புறம் தான் பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஏன்னா தேவ பிரசனத்தோட ஆவியானோட ஒத்தாசையோடு கூட நீங்கள் இந்த பைபிளை வாசிங்கன்னா இதில் கர்த்தர் உங்கள் கூட என்ன செய்வார்? பேசுவார். அப்போ பேசும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்தை கவனமாக கேட்டேன், நான் உன் கூட பேசின வசனத்துக்கு என்ன செஞ்சிட்டேன்? ஜெபம் பண்ணி உண்மையாக செவி கொடுக்க முயற்சி பண்ணிட்டேன். இப்போ சொல்கிறாரு, நான் உன்னை இந்த பூமியிலே சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? யாரை கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறாரு? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. டெய்லி பைபிள் வாசித்து கவனமாக ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் மேன்மையா வைப்பார். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன், வசனத்தை வாசிக்க 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 உன்னை தேடி மேன்மையும் ஆசீர்வாதமும் தன்னால் வந்து சேரும். அல்லேலூயா.
சங்கீதம் 1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்கிற தொழில் வாய்க்கும், அவன் செய்கிற குடும்பம் வாய்க்கும், அவனுடைய பிள்ளைகள் வாய்க்கும், அவனுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், வெற்றியாக்குவார். லேலுயா சொல்லுமா. பைபிள் படிக்கிறத சாதாரணமாக நினச்சிடாதீங்க. வாசிக்காத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. வசனத்தை வாசித்து கவனமாக கேட்டுட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். லேலுயா சொல்லுமா. ஒரு சில வாசிக்க டைம் செட் ஆகலையா, யூடியூப் வச்சுருக்கீங்களா, உள்ளே போய் ஆடியோ, தமிழ் ஆடியோ பைபிள் அடிச்சுன்னா புக்கு வந்துடும். மற்ற தட்டி விட்டிங்கன்னா போதும், காது கீழே வச்சுருங்க, அது வாடு சொல்லிக்கிட்டே இருக்கும். மற்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு என்ன செஞ்சிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மற்ற ஃபுல்லாக கேட்டலாம். ஐயா எனக்கு படிக்க தெரியாதியா, எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாதியா, நான் எப்படி பைபிள் படிப்பேன்? ஒன்றும் தேவையில்லை. யூடியூப் எடுத்து தமிழ் ஆடியோ பைபிள் நினச்சிங்க, அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு புக்காக வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு வரும். மத்தேயு போடு, ஃபுல்லாக கேளு. படிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, வசனத்தை கேளுங்க. அந்த வசனத்தை கேட்டாலே போதும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்குறீங்க, அதுக்கு உண்மையாக செவி கொடுக்குறதுக்கு ஆயத்தம் ஆகிட்டீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் மேன்மையாக வச்சிருவேன். லேலுயா சொல்லுமா. அப்போ யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, நான் சொல்கிறத யார் கேட்குறா, என் வார்த்தையை யார் கேட்குறா, என் வசனத்தை யார் கேட்குறா, என் சத்தியத்தை யார் கேட்குறா, கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு யார் தன்னை அர்ப்பணிக்கிறா, யார் வசனத்துக்குள்ளே வாழ விரும்புகிறாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. யாரெல்லாம் பைபிள் வாசித்து வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்களோ அவங்கள கர்த்தர் பார்த்து இந்த பூமியில் மற்ற எல்லா ஜாதிகளை காட்டிலும் ஆசீர்வதித்து மேன்மையாக உயர்த்திடுவார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ முதல் குறிப்பு, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணுமா, கவனமாக செவி கொடுத்து. ரெண்டாவது என்ன செய்யணுமா, உண்மையாக என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா ஆசீர்வாதம். முதல் மேன்மை வர்றது. ரெண்டாவது குறிப்பு, நீதிமொழியில் கிடந்த புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னனது தாழ்மை. பாருங்க, மேன்மைக்கு முன்னாடி தாழ்மையா. ரெண்டாவது குறிப்பு, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் மேன்மையாக உயர்த்துவார். லேலுயா சொல்லுமா. ரெண்டாவது குறிப்பு, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் மேன்மையாக உயர்த்துவார். யார் ஆண்டவர் மேன்மைப்படுத்த போறாராம், தாழ்மையா இருக்கிறவங்க. பேச்சில் தாழ்மை, செயலில் தாழ்மை, குடும்பத்தில் தாழ்மை, வேலை ஸ்தலத்தில் தாழ்மை, தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் எந்த ஒரு மனுஷன் தாழ்மையாக இருக்கானோ அவனை கர்த்தர் பார்த்து அவனை மேன்மைப்படுத்துவாராம். வசனம் சொல்லுறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்றாராம், எதிர்த்து நிற்கிறாராம். எதை குறிச்சும் பெருமை பாராட்டிடக்கூடாது, யாரையும் அற்பமாக பார்த்துடக்கூடாது, யாரையும் அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது, யாரையும் என்ன செய்யக்கூடாது, அடைச்சிப்பா அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சாதாரணமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. மற்றவர்களை உங்களை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக நினையுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மை உள்ள மனுஷனை என்ன செய்வேன், மேன்மையாக்கிறவேன்றார். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்க, தாழ்மைப்படுங்கள். மனிதர்கிட்ட பேசும்போது என்ன செய்யுங்க, தாழ்மையா இருங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா அப்படியே பெருமையாக இருக்கணும்பா. எப்படி இருக்கணும், பெருமையாக இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அப்போ வாங்க, நாங்கள் புதுசாக நகை வாங்கியிருக்கோம், நகையை திறந்துக்காம எல்ஐசி பாண்ட காமோ, எல்ஐசியில் நிறைய பணம் போட்டிருக்கோம், புதுசாக சேலை வாங்கியிருக்கோம், இந்த புதுசாக டிவி வாங்கியிருக்கோம், இந்த அது வாங்கியிருக்கோம், இது வாங்கியிருக்கோம், அப்படி வாங்கியிருக்கோம், இப்படி வாங்கியிருக்கோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்றாரா, எதிர்த்து நிற்கிறார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு ஜெபம் பண்ணி சுகமாயிட்டான். அவன் சுகமான செய்தியை பாபிலோன் தேசத்து ராஜா கேள்விப்பட்டு தன்னுடைய என்ன செய்யறான், முக்கியமான பிரபுக்களை என்ன செய்யறான், அனுப்பி கொஞ்சம் வெகுமதி இல்லாமல் கொடுத்து அவனை போய் விசாரிச்சுட்டு, என்னுடைய சுக செய்தியை சொன்னேன், பரவாயில்ல, வியாதிப்பட்டு மறிக்க மாதிரி இருந்த, நீ நல்லா உன்ட்ட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி சோமாயிட்ட, நீ சோமான நினச்சி நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுறேன், என்னுடைய அன்பையும் என்னுடைய சுக செய்தியை போய் சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவங்க வர்றாங்க. உடனே வந்தவங்ககிட்ட என்ன செய்யணும், வாங்க, பாபிலோன் தேசத்து ராஜா அனுப்பிச்சி விட்டாரா, ரொம்ப நன்றி, வெகுமதியெல்லாம் கொடுத்தாரா, ரொம்ப நன்றி, நான் அப்படி வியாதிப்பட்டேன், மரண தருவாயில் இருந்தேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், கடவுளை என்ன செஞ்சிட்டாரு, சுகமாக்கிட்டாரு, நீங்களாம் வந்து நல்ல விருந்து கொடுங்கப்பா, சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் வெகுமதியில் கொடுத்து, இந்தாங்க எங்கள் நாட்டோட ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு போய் யார் கொடுங்க, ராஜாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லணும். எசேக்கியா ராஜா என்ன செஞ்சானா,
அவங்கள கூட்டிகிட்டு போய் தன் அரண்மனையில் இருக்க பண்டகசாலையை பூரா திறந்து காமிக்கிறான். வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியம், தனக்கு உண்டான எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறான். ஆலயத்தில் உண்டான எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறான். தேசத்தில் உண்டான எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறான். என்ன சொல்ல வர்றான்? டேய், உங்கள் தேசத்தில் இருக்க பாபிலோன் தேசத்து ராஜாவை காட்டிலும் நான் பெரிய பணக்காரனான்னு சொல்ல வர்றான். எல்லாத்தையும் திறந்து காமிச்சாச்சு. போயிட்டாங்க. போனோடனே தீர்க்கதரிசி வர்றாரு. தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாட்ட கேட்குறாரு, எசேக்கியா, பாபிலோன்லேருந்து வந்தாங்களே அவங்ககிட்ட நீ எதை திறந்து காமிச்ச? அவன் சொல்கிறான், நான் ஒன்றை கூட மறைக்கலை, எல்லாத்தையும் திறந்து காமிச்சிட்டேன். எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன்? பெருமையாக திறந்தேன். அவன் சொன்னான், நீ திறந்து காமிச்ச எல்லாம் எங்கே போயிடும்? பாபிலோனுக்கு போயிடும். நல்லா வீடை கட்டி எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி நல்லா பண்ணி முடிச்சு என்ன செய்கிறாங்க? பிரதிஷ்டை பண்ணுறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சந்தோஷமாக இருக்கலாம் பார்த்தா அடுத்த 4 மாதத்தில் கேன்சர்ன்றான். என்னவா? கேன்சர். வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போனவர் அங்கேருந்து அழுதுட்டு வர்றாரு. இங்கே இருக்க அம்மா அழுகுது. இங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. என்ன செய்யுது? நிறைய இன்னைக்கு நீங்கள் இருக்க உலகத்தில் நான் சொல்லுவேன், எதையுமே பெருமையாக செய்யாதீங்க. அல்லேலூயா சொல்லுமா? பைபிளை போட்டிருக்கு, பெருமை பாராட்ட விரும்புகிறவன் கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டு. அல்லேலூயா சொல்லுமா? உனக்கு இருக்க எந்த மேன்மையும் பெருசாக காமிச்சுக்கிறாத. நல்ல பெருமையாக பேசணும் ஆசையாக இருக்கா? வந்தவங்கிட்ட பாரா நான் அப்படின்னு சொல்லணும் போல ஆசையாக இருக்கா? இயேசுவை பற்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமா? இயேசுனார் செய்த அற்புதங்களை பற்றி சொல்லுங்க. இயேசுனார் உங்களுக்கு செஞ்ச அதிசயத்தை பற்றி சொல்லுங்க. ஆண்டவரை குறித்து, அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்து நீங்கள் நல்ல பெருமையாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா? என்ன செஞ்சிடக்கூடாதான்? பெருமை பாராட்டாது. ஆண்டவர் சொல்றாரு, மேன்மையா நீ மாற போறங்கிறதுக்கு அடையாளமே என்னது? மேன்மைக்கு முன்னாடி தாழ்மை. அதே வசனம் மறுபடியும் வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 18:12 வாசிங்க. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பாருங்க, தாழ்மையா இருந்தா மேன்மையாயிருவ. இருமாப்பாயிருச்சுன்னா என்ன செய்ய போறேன்னு அர்த்தம்? அழிஞ்சு போறேன்னு அர்த்தம். ஒரு சில நடக்கிறதே மாறியா நடப்பாங்க. என்னடா குறுக்கு பிடிச்சிருச்சா? நேர் தருமா? அப்படி அப்படி சொல்கிறேன். வேண்டாம். அல்லேலூயா. சத்தியத்தை அறியாத காலத்தில் உலகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம்? எப்படியோ இருந்திருப்போம். அந்த பெருமைலாம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா சொல்லுமா? ஜாதி பெருமை வேண்டாம், பணப்பெருமை வேண்டாம். நீ பேசுனேன்னா இங்கே பெருமை என்ன செஞ்சிடும்? ஏறிடும். அப்படியே உங்களை பார்த்து, பிரதர், பிரகாஷ் பிரதர், உங்களை மாதிரி யார் பிரதர், நீங்கள் அப்படி பிரதர், இப்படி பிரதர், ஆகா ஓகா, ஐயோ அம்மா அப்பத்தா பாட்டி அப்படின்னு அவருக்கு என்ன செஞ்சிடும்? ஏறி இப்படி நிற்கும். இந்த மதுரை பட்டணத்தில் என்னை போல் ஒரு கொத்தனார் எவருமே இல்லை, என்னுடைய கைவண்ணமே வேற அடிப்பார். நாளையிலேருந்து வேலைக்கு வரணும் பிரதன்றுவாங்க. 1 மாதம் ரோட்டில் திரியணும். பெருமாள் டீ கிடைக்க வீட்டுக்கு போய் டீயை குடிச்சிட்டு வடையை குடிச்சிட்டு வர்றையும் போகிறலாம் கேட்பேன். என்ன தம்பி வேலைக்கு போகலையா? வேலை இல்லை, இதாக இருந்தால் சொல்லுங்கள். ஒரு வேலை இல்லை, சரி அட்லீஸ்ட் நிமிடால் வேலைக்கு வேணா வர்றீங்களா? அட பாவிங்களா. என்ன செய்ய விடக்கூடாது? உங்களை பற்றி யாராவது புகழ்ச்சியாக பேசுகிறாங்களா? அது உங்களுக்கு ஆபத்து. சொல்லிடணும் அமைதி அப்படின்றோம். அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடணும்? அமைதி அமைதி, போதும் போதும், இதுக்கு மேலே புகழ்ந்துடாத, இதுக்கு மேலே என்ன செஞ்சிடாத, புகழ்ந்துடாத. பாஸ்டர் நியூ இயருக்கு எல்லோரும் வந்து பர்த்டே பாஸ்டர் நாங்கள் உனக்கும் பர்த்டே, உனக்கும் ஹாப்பி நியூ இயர், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், எல்லாருக்கும் பர்த்டே, எல்லோரும் ஓடி போயிரு. அல்லேலூயா. என் மகன் சின்னவன் வந்தான், அப்பா உன்னை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குப்பா அப்படின்னா. ஏன்டா அப்படின்னே, எங்களுக்கெல்லாம் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்குது, கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்குது, நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்குது, 3 ட்ரெஸ் வருஷத்துக்கு புது ட்ரெஸ். உனக்கு ஏன்ப்பா உங்கள் அம்மா உன்னை நியூ இயர் அன்னைக்கு பத்துச்சு, அதனால உனக்கு ஒரு ட்ரெஸ் போச்சேப்பா, உனக்கு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான்ப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், பரவாயில்லப்பா, ஆண்டவர் நன்றி, ஒரு 2 ட்ரெஸ் அது கிடச்சிருக்குல, அதுவே போதும், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ அமைதியாக இரு. இருந்தாலும் உன் பர்த்டே உலகமே கொண்டாடுதுலப்பா அப்படின்னா. போதும்டா, குழி என்ன செஞ்சிடாத, நீ சொல்ல சொல்ல குழி என்ன செஞ்சிட்டு இருக்கு? தோண்டிக்கிட்டு இருக்காங்க, தூக்கி உள்ளே போட்டு மூடி இருப்பாங்க. அமைதியார். உலகம் கொண்டாடுறான், அவன் வேற என்னத்தையும் கொண்டாடிட்டு இருக்கான். ஏன் பிறந்தாலும் கொண்டாடலாம், அவன் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிட்டு. எதையாவது ஒன்று சொல்லி நமக்குள்ளே என்ன கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க? பெருமையை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் கண்ணை மூடி, ஆண்டவரே இவங்க நிறைய பெருமையாக பேசியிருக்காங்க, இதுக்கு காரணம் நீங்கள் தான்,
எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்திடுறேன். நீங்கள் தான் எல்லா கணத்துக்கும் துதிக்கு பாத்துறாரு. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு மகிமை எங்கே கொடுத்துடணும்? தேவனுக்கு செலுத்திட வேண்டும். அல்லேலூயா. 7 வருஷம் கழிச்சு என்ன வந்துச்சா? புத்தி வருது. நான் சொல்லுவேன், நீ தாழ்மையின் சுபாவத்தை தரிக்கிற வரைக்கும் தேவன் உன்னை மேன்மைப்படுத்த முடியாது. எத்தனை வருஷம் வேணாலும் நீ சபைக்கு வந்துகிட்டு இருக்கலாம், எத்தனை வருஷமா நீ கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கலாம், எத்தனை வருஷம் நீ ஆண்டோடைய பிள்ளையா இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் என்ன வேணும்? உங்களுக்கு தாழ்மை வேணும். உன் செயல்களில் தாழ்மை வேணும். அதை ஆண்டவர் பார்க்கணும். ஆமென் சொல்லுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதும் தாழ்மையா இருக்கணும். எல்லா இடத்துலையும் தாழ்மையா இருக்கணும். தேவன் உங்களை பார்ப்பாரு, உங்க தலையை கர்த்தர் உயர்த்திடுவார். இல்லையா சொல்லுமா? 7 வருஷம் முடிஞ்சிச்சு, பழைய மேனி வந்துருச்சு. ராஜா எப்படி இருக்கான்? பழைய மாதிரியே ஆயிட்டான். உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஆனால் போட்டுக்க ட்ரெஸ் மட்டும் குப்பையா இருக்கு. அவனை தேடி யார் வர்றாங்கன்னா? ராஜாக்களும் பிரபுக்களும் தேடி வர்றாங்க. ஐயோ, ராஜாவை காணா போய் 7 வருஷமாச்சு, தேடி கண்டுபிடிக்க முடியலையே. இவன் ஜெபம் பண்ணி முடிக்க, இவன் முகம் மாற, அவங்க தேடி வர வந்து ராஜாவை பார்த்துட்டாங்க. ராஜா, இங்க என்ன ராஜா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க ராஜா அப்படின்னு கூட்டிட்டு போய் பழைய மேன்மை காட்டிலும் அதிக மேன்மையை கொடுத்து, ராஜ்யத்தை கொடுத்து அவனை ஸ்திரப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுமா? இப்போ அதே பாபிலோன் கோபுரத்தில் இப்போ நடக்கும்போது எப்படி நடந்திருப்பான்? நெஞ்ச நிமித்து நடந்திருப்பானா? இப்போ சொல்லிப்பான், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பில்டிங் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது, அரண்மனை பெருசாக தெரிஞ்சிருக்காது, கழுத்தில் போட்டிருக்க நகை பெருசாக தெரிஞ்சிருக்காது, உட்கார்ந்துருக்க சிங்காசனம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. இயேசு தான் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு பெருசாக இருக்கணும்? ஆண்டவர் தான் எனக்கு பெருசு. அல்லேலூயா சொல்லுமா? என் வேலையை காட்டிலும், வருமானத்தை காட்டிலும், தொழிலை காட்டிலும், சொத்தை காட்டிலும், பணத்தை காட்டிலும், கணவனை காட்டிலும், மனைவியை காட்டிலும், பிள்ளையை காட்டிலும், எனக்கு இருக்க எந்த மேன்மையை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அவரை தேடுறதா முக்கியம், அவரை ஆராதிக்கிறதா முக்கியம், அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துறதா முக்கியம். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் ஒருத்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? அவர்தான் என்னை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பார். அவர் என்னை உயர்த்துவார். நான் கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் தாழ்மையா இருப்பேன். தாழ்மையா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உள்ளத்துல பாடி ஆக்ஷன்ல காமிச்சிடக்கூடாது. பைபிளில் போடலை. பாடி ஆக்ஷன்ல என்ன செய்யுங்க? நல்லா நடந்துட்டு இருந்தாலும் நீ அடுத்து ரோட்டில் போகும்போது யாரை பார்த்தாலும் அப்படி நடந்துடக்கூடாது. கிராக்குன்றுவாங்க. சர்ச்சுக்கு போகிறப்ப நல்லா தான் போனாங்க, சர்ச்சுக்கு போனப்போ எப்படி ஆகிட்டாங்க? கிராக் ஆயிடுச்சு போல. தாழ்மைங்கிறது எங்க? உள்ளத்தில். நல்லா நடங்க, நல்ல பலனாக இருங்க, நல்ல சுகமாக இருங்க, எல்லாரோடையும் சிரித்து பேசுங்க, எல்லாரோடையும் நல்லா என்ன செய்யுங்க? பழகுங்க. ஆனால் உள்ளத்துலேயும் உங்கள் சுபாவத்துலையும் எதை தரிச்சுக்கோங்க? தாழ்மையை தரிச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுமா? அந்த தாழ்மையை தரிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி விடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ முதல் காரியம் பார்த்தோம், கர்த்தர் உன்னை மேன்மையாக்குன்னா உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தோம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பா நீ என்ன செய்யணும்? தாழ்மையாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போது கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை மேன்மைப்படுத்துவார். மூன்றாவது பார்க்க போகிறோம், எரேமியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23-24 2 வசனத்தை வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அடுத்து கீழே வாசிங்க.
இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். அல்லேலூயா. 2 வசனம். ஆண்டவர் சொல்றாரு, 3வது குறிப்பு என்னன்னா, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுறவனா இரு, கர்த்தர் உன்னை மேன்மையாக்குவார். அல்லேலூயா சொல்லுமா. 3வது குறிப்பு என்ன சொல்லுங்க? யாரை மேன்மைப்படுத்தணுமா? கர்த்தரை. ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்யாத, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு இருக்க அனுபவம் என்ன தெரியுமா, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா, எனக்கு இருக்க ஞானம் என்ன தெரியுமா, என் முன்னாடி நீலாம் நிற்க முடியுமா, என்ன செய்ய வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாமா? மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்து பாருங்க, பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம். நான் ஒரே ஆள் 10 பேர் அடிப்பேன் ஆகும். எத்தனை பேர் அடிப்பாரா? 10 பேர். ஒரு நாள் பஸ்ஸில் போனேன், அங்கே ஒரு வயசான ஐயா ஏதோ டிக்கெட் கண்டக்டர் ஏதோ திட்டி விட்டான். அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டேய் யாரா நினச்சா நான் பச்சை ரத்தத்தை குடிச்ச வேண்டாம் அப்படின்னாரு. என்ன பச்சை ரத்தம் 10 பேர் அடிப்பேன்டா நானே அப்படின்னாரு. அவர் ஐயோ ஐயா உட்காருங்க, கோவப்படாங்க. என்னையா நானும் எவ்வளோ நம்ம சில்லறை கட்டிட்டு இருக்கேன், டிக்கெட்டை வாங்கி சில்லறை கொடுக்காமல இருக்கேன். கொடுக்குறியா வைங்க. நான் பார்த்தேன், இந்த என்னடா பச்சை ரத்தத்தை குடிச்சுன்றாரு, 10 பேரை அடிப்பேன்றாரு. ஆனால் தள்ளி விட்டா பொத்திருக்கேன் வந்து அந்த மாதிரி இருக்காரு ஆண்டு. இங்கே வசனம் சொல்லுறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்யாத, மேன்மை பாராட்டாத. பராக்கிரமசாலி என்ன செய்யாத, பராக்கிரமத்தை குறித்து என்ன செய்யாத, மேன்மை பாராட்டாத. பின்னாடி இந்த ஐசக்கு ஜிம்மு வச்சு நடத்தினவர் இருக்காரு பாருங்க, ஆளா பாருங்க, சும்மா ஜம்முன்னு பாடி வச்சிருக்காரு. பராக்கிரமசாலி என்ன செய்ய வேண்டாம், பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாத. அடுத்து பாருங்க, ஐஸ்வர்யவான் பணக்காரன் தன் பணத்தை குறித்து ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்யாத, மேன்மை பாராட்ட. எங்கள் வீட்டில் சோபா இப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் டிவி இப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு அப்படி இருக்குது. என்ன வம்பா போச்சு, உன்ட்ட காசு இருக்குது, நீ ஃப்ரிட்ஜை தூக்கி அங்கே வச்சுருப்ப, 2 பேர் படுக்க மாதிரி வச்சுருப்பேன், டிவியை தூக்கி தேட்டர் மாதிரி வச்சுருப்பேன், சோபாவை தூக்கி இங்கேருந்து அங்கே வரைக்கும் போய், எங்கள் வீட்டில் சேர் தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் என்ன செய்யாத, ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்யாத, மேன்மை பாராட்டாத. கடைசியா சொல்றாரு, நீ மேன்மை பாராட்ட விரும்புனா, வசனம் சொல்றது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. லேலுயா சொல்லுமா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? கிருபை உள்ளவர், நியாயம் உள்ளவர், நீதி செய்கிறவர். இந்த கிருபையுள்ள தேவனை குறித்து நீ மேன்மை பாராட்டினா, உன் மேலே கிருபை பெருகும். தேவனுடைய கிருபை உனக்கு வந்துருச்சுன்னா போதும். தாவீது ராஜா சொல்கிறான், நம்முடைய கிருபை, நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு அப்படின்றான். அல்லேலூயா சொல்லுவோமா. நீ மேன்மை பாராட்டணும்னா ஆண்டவருடைய கிருபையை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்ய மேன்மை பாராட்டு. கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து என்னை உணர்ந்து கர்த்தரை மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும்னா நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா? ஆண்டவரை மேன்மை பாராட்டணும். உங்களை பார்த்து யாராவது கேட்குறாங்க, பரவாயில்ல உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களே, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. அடுத்த நிமிஷம் வாயில் என்ன வரணும்? கர்த்தருடைய கிருபை. பரவாயில்ல நல்லா வீடெல்லாம் கட்டி நல்லா ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டீங்களே, கர்த்தருடைய கிருபை. பரவாயில்ல நல்லா இருக்கீங்களே, கர்த்தருடைய கிருபை. பரவாயில்ல இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்க, கர்த்தருடைய கிருபை. நல்ல வேலை கிடைச்சிருக்க, பரவாயில்ல உங்களுக்கு நல்ல சம்பளம் வருதே, கர்த்தருடைய கிருபை. பரவாயில்ல உங்க பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கேன், கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன ஆசீர்வாதம் கிடைச்சாலும் அந்த மேன்மைக்கு காரணம் வாயை திறந்து சொல்லணும். யாரை சொல்லணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறவரோட வாழ்க்கையிலே எப்பொழுதும் ரட்சிப்பு உண்டாயிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் சொல்றார், மேன்மை பாராட்டுறேன், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. நீ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நானும் மேன்மைப்படுத்துவேன். ஏசாயா 45:25 வாசிங்க. இஸ்ரவேலின் சத்தியராகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். இந்த வசனம் சொல்லுறது, கர்த்தருக்குள்ள நம்ம யாரா? கர்த்தருக்குள்ள நாமளா நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோமா? அல்லேலூயா சொல்லுமா. 1000 குற்றம் இருக்கு, 1000 குறை இருக்கு, 1000 தவறு இருக்கு.
ஆனால் இயேசு நாட்டை வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மளை நீதிமான்களாக மாத்துறாரு. அல்லேலூயா சொல்லுமா. இங்க சொல்றாரு, இஸ்ரவேலின் சந்ததியாராகிய நீங்க யாவரும் கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிட்டீங்க? நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டீங்க. அதை குறிச்சு மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா சொல்லுமா. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் வீட்டில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் வீட்டில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இஸ்ரவேலின் சந்ததியாராகிய நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க, பரிசுத்தவான்களாய் மாறிட்டீங்க, பரிசுத்தவாட்டிகளாய் மாறிட்டீங்க, நீதிமான்களாக மாறிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா சொல்லுமா. எல்லாம் யாரு கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் தேவனுக்குரியது. என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட எந்த ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தம் கிடையாது. அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், என் வாழ்க்கையில் இருக்க வாகனம், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, இது முழுவதும் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டி பழகு. அல்லேலூயா சொல்லுமா. வாயை திறந்தாலே என்ன வந்துடணும்? கர்த்தருக்குள்ள நாம் மேன்மை பாராட்டணும். உலக கால்பந்து போட்டி நடந்துச்சு சில வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு டீம் அதை ஜெயிச்சிட்டாங்க. அந்த கிரவுண்டு முழுக்க முழங்கால் படிக்கிட்டே ஆண்டவரை பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்களாம் ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அங்கே போகிற செலிப்ரேஷன் நடக்குது, வேட்டு போடுறாங்க, கேமரா எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 பேர் மட்டும் என்ன செய்றாங்க? முழங்கால அந்த கிரவுண்டு ஃபுல்லாக வர்றாங்க. ஏன்? இவ்வளோ பெரிய வெற்றியை தந்தது யாரு? ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா. வெற்றியை யாரு கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். அதனால நான் யாருக்கு மகிமையை செலுத்துறேன்? கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். எலிசனர் 70 ரோட்டில் நாங்கள் ஒரு சர்ச் வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருந்தோம் 5 வருஷம் கிட்டத்தட்ட. அந்த சர்ச் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கே மகிமை அப்படின்னு போட்டிருக்கோம். நான் பார்த்தேன், பரவாயில்லையே, நல்ல மெயின் ரோட்டில் ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு, பில்டிங்கை கட்டி அதில் யாரை மகிமைப்படுத்துகிறாரு? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அப்போ வீட்டு வாடகை கொடுக்க அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வீட்டில் போய் கொடுத்துருந்தது அட்ரஸ் சொன்னார். அவங்க வீட்டுக்கு தேடி போனேன். வீடை கண்டே பிடிக்க முடியல பிரதர், வீடை கண்டுபிடிக்க முடியல பிரதர். போய் 2வது தெரு போனேன். 2வது வீட்டு மேலே தேவனுக்கே மகிமைன்னு போட்டிருக்கோம். வெளியே வெள்ளை கலர் கார் நிற்கும், அதுலேயும் தேவனுக்கே மகிமைன்னு போட்டிருக்கோம். அதுதான் அடையாளம். தேவனுக்கே மகிமைன்னு போட்டுக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே போங்க. அங்கே போனால் எங்கள் அம்மா இருக்கு, எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. என் பிஸ்னஸ் சென்டர்லேயும் தேவனுக்கு மகிமை, என் வீட்டிலையும் தேவனுக்கு மகிமை, என் கார்லேயும் என்னது? தேவனுக்கு மகிமை. போய் குடியா அப்படின்றார். நான் சொல்லுவேன், தேவனுக்கு மகிமை செலுத்துறவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டீங்க. கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டி பழகுங்க. அல்லேலூயா சொல்லுமா. எதுக்குள்ள மேன்மை பாராட்டணுமா? கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். வேற எதையும் மேன்மை பாராட்ட நமக்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ. இங்க பாருங்க, பவுல் சொல்றான், நான் ஊழியம் செய்யறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, நான் பிரசங்கிப்பது என் மேல விழுந்த என்னது? கடமை. நான் பிரசங்கித்து வந்தோம், அதை மேன்மை பாராட்ட எனக்கு என்ன செய்யல?
ஊழியம் செய்கிறீங்களா? பாஸ்டரோட இணைந்து சபையில் ஊழியம் செய்கிறீங்களா? பாஸ்டராக இருக்க நான் ஊழியம் செய்கிறேன்னா, சபையில் நிறைய லீடர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் ஊழியம் செய்கிறீங்களா? இந்த ஊழியத்தை குறித்து என்ன செஞ்சிடக்கூடாது? நான் தான் செய்கிறேனாக்கும், நான் பண்ணுறேனாக்கும், அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. லேல்வியா சொல்லுவோமா? ஊழியம் செய்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை. லேல்வியா சொல்லுவோமா? அதை நம்ம செஞ்சோன்னா நமக்கு ஆசீர்வாதம், நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். லேல்வியா சொல்லுவோமா? செஞ்சு முடிச்சுட்டா என்ன செஞ்சிடக்கூடாது? பெருமை பாராட்டிடக்கூடாது. பெருமை பாராட்டிட்டோம் போச்சு. பெருமை பாராட்ட என்ன ஆயிரும்? அவ்வளோதான், புஷ்ஷுன்னு போயிடும். நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைய எதை குறித்தும் மேன்மை பாராட்டாத. லேல்வியா சொல்லுமா? எனக்கு இது நான் செய்கிறேன், அதெல்லாம் மேன்மையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கர்த்தருக்காக நான் செய்கிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் என்ன ஆசீர்வதிப்பார். லேல்வியா சொல்லுமா? ஊழியத்துக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டுங்க. பைபிளை போட்டுருக்கு, உதவிக்கார ஊழியத்தை மறக்கிறதுக்கு தேவன் என்ன செய்யலாம்? அநீதி உள்ளவர் அல்லன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம், சபையில் நிறைய உதவி ஊழியம் செய்கிறீங்க, ஒருவேளை பாஸ்டர் கூட உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த ஒருத்தர் 2 பேர் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தர் 2 பேர் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்கான், ஒருத்தவங்க வெளியே நிற்கிறாங்க, ஒருத்தர் காணிக்க எடுக்கிறாங்க, ஒருத்தர் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் மேலே க்ளீன் பண்ணுறாங்க, நிறைய பேர் நிறைய வேலை செய்கிறாங்க. ஒருவேளை நான் கூட அடிக்கடி பார்த்து அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தாமல் இருக்கலாம். பரவாயில்ல, நல்லா பண்ணுறீங்க, வெரி குட், சூப்பர், தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, உதவிக்கார ஊழியம் செய்கிறவங்களை யாரும் மறக்க மாட்டாராம்? கர்த்தர் மறக்காமல் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். லேல்வியா சொல்லுமா? நான் சொல்லுவேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. உதவிக்கார ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. யாரெல்லாம் உதவி ஊழியம் செய்கிறாங்களோ அதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். நம்ம டேவிட்டியா உதவி ஊழியம் செய்கிறா பார்த்தா இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு 3 சட்டை பேண்ட்டு அவருக்கு அடித்து நொறுக்கிட்டு இருக்கா. சார் எனக்கு 3 சட்டை வந்து, எனக்கு 1 சட்டை கூட வரலடா அப்படின்னு. அதுக்காக யார் வாங்கி கொடுக்க வேண்டாம், சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். சார் எனக்கு 3 சட்டை வந்து சார், ரொம்ப சந்தோஷம், கர்த்தருடைய நினைவு கூறுறாரு. லேல்வியா சொல்லுமா? நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உதவிக்கார வேலை பார்த்து கர்த்தர் உனக்கு கொடுக்காரு, சந்தோஷமா வச்சுக்கோ, நல்லாரு. கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பைபிளில் போட்டிருக்கு, நான் எந்த ஒரு ஊழியத்தையும் செஞ்சோம் அந்த ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அது என் மேலே விழுந்த கடமை. நான் செஞ்சால் அதுக்குரிய மேன்மை எனக்கு உண்டு, செய்யாட்டாலும் அதுக்குரிய மேன்மை எனக்கு இல்லை. என்ன செஞ்சாலும் நான் கர்த்தருக்கு செய்கிறேன். லேல்வியா சொல்லுமா? அப்போ உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்ய? கவனமாக செவிகொடு. கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை மேன்மைப்படுத்துவார். 2வது, அவருக்கு முன்பா தாழ்மையாயிரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். 3வது, அவர் என்ன செய்ய? கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டு, அவர் உன்னை மேன்மை பாராட்டுவார். 4வது, எந்த காரியத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டிடாத, கர்த்தருக்கு மகிமையை செலுத்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், கண்களை மூடி. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, 1 கோடி ஸ்தோத்திரமே. என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே, 1 கோடி ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர், வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர், பசித்தோரை நன்மையினால் திருப்தி ஆக்கினீர், பசித்தோரை நன்மையினால்
திருப்தி ஆக்கினீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாலாதா ரபா பாபா. அப்படியே அந்நிய பாசல கத்தரை துதிங்க. ரிபாலாதா ரபாலாதா ரபா உரதல மகரஷா கலதா ரபா ரிபாலாதா ரியந்தல மரதல மரபா. ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த காலை வேளையில வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக, தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஆவியான பலத்த வல்லமை இவர்களுக்குள்ளாய் இந்த காலை வேளையில அது ஆக்கினியாய் 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 இறங்கட்டும். சபா பாபா ராதா ராபா பாபா பாபா சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, தீர்க்காயுசு உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, தடைகள் விலகுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, சத்துருடைய கிரிகள் அழிவதாக. தேவனுடைய வல்லமை இவர்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் அது ஆக்கினியாய் 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 இறங்கட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பார். வலதை உயர்த்தி அந்த வார்த்தையை உரிமை பாராட்டுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பாராக. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை அப்படியே நடப்பதாக, என் குடும்பத்தில் நடப்பதாக, வாழ்க்கையில் நடப்பதாக, தொழிலில் நடப்பதாக, வீட்டில் நடப்பதாக, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடப்பதாக. கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவீராக. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு உண்மையாய் செவி கொடுத்தால் நான் உன்னை மேன்மையாக்க. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் கவனமா கேட்பேன் ஆண்டவர். டெய்லி பைபிள் படிப்பேன் ஆண்டவரே. இன்னையிலிருந்து இந்த வருஷத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொருத்தனை எடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில பைபிள் வாசிக்காத நாளே இருக்கக்கூடாது ஆண்டவர். போன வருஷத்துல சரியா வாசிக்கல, என்ன மன்னிச்சிருங்க. இந்த வருஷம் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த வருஷத்துல நான் ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன். இந்த வருஷத்தின் எல்லா நாளும் உங்க வேதத்தை நான் வாசிப்பேன் ஆண்டவர். உங்க சத்தத்தை கவனமா கேட்பேன் ஆண்டவரே. நீங்க என் கூட பேசுற சத்தியத்துக்கு இனிமே உண்மையாய் செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க, உண்மையா நான் செவி கொடுப்பேன் ஆண்டவர். வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்துல நடக்கிறாங்கன்னு சொல்லி உன் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க நான் கேள்விப்பட்டு அதை காட்டில எனக்கு சந்தோஷம் வேற இல்லைன்னு சொல்றான். அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா நான் சத்தியத்தில் நடந்து உங்களை சந்தோஷப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. தாழ்மையாயிருங்கள், கர்த்தர் உங்களை மேன்மையாக்குவார். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தாழ்மையாக்குங்க ஆண்டவரே. எனக்குள்ள அகங்காரம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, எனக்குள்ள எந்த ஒரு மேட்டியுமே இருக்கக்கூடாது, பெருமை முடிச்ச ஆளா நான் இருக்கக்கூடாது. எனக்குள்ள இருக்க ஜென்ம சுபாவம், ஜாதி சுபாவம், பணத்தை குறிச்சோ வேலையை குறிச்சோ எதை குறிச்சிருக்க எல்லா மேன்மையை பிடுங்கி எரிச்சிருங்க ஆண்டவர். அப்பா என்ன தாழ்மையா மாத்துங்க ஆண்டவர். என் குடும்பத்துல நான் தாழ்மையா இருப்பேன், வேலை ஸ்தலத்துல தாழ்மையா இருப்பேன், உறவுகள்ல தாழ்மையா இருப்பேன். எந்த மனுஷனையும் அற்பமா இனிமே நான் பார்க்க மாட்டேன், யாரையும் கேவலமா பார்த்துட மாட்டேன், யாரையும் கேவலமா பேசிட மாட்டேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லாரும் என்ன காட்டிலும் மேன்மை உள்ளவங்க நான் நினைப்பேன். நன்றி ஆண்டவரே. நேபுகாத்நேச்சார் பெருமைப்பட்டான், 7 வருஷம் கஷ்டப்பட்டான். 7 வருஷம் கழிச்சு புத்தி வந்து திருந்தினா மறுபடியும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எத்தனை வருஷமா சபைக்கு வந்தோம், ஒருவேளை நமக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் தடையாகிக்கிட்டே இருக்கும். இந்த புது வருஷத்துல ஒரு தடை கூட நமக்கு இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே நான் தாழ்மையா இருப்பேன். ஒருவேளை நான் கடந்த நாட்டில் பெருமையா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு எனக்கு புத்தி வந்துருச்சு, இனி நான் தாழ்மையா இருப்பேன். கர்த்தர் எங்களை
மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன். ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, கர்த்தருடைய கிருபையும் நீதியும் நியாயத்தை குறித்து மேன்மை பாராட்டு. சொல்லுங்க, ஆண்டவரே இனிமே என் வாயில மேன்மைன்னு வந்தா அது உங்களை பத்தி மட்டும்தான் ஆண்டவரே. இனிமே என் வாயில பெருமைன்னு ஒரு பேச்சு வந்துச்சுன்னா அது உங்களை பத்தி மட்டும்தான் ஆண்டவரே. நான் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். சொல்லுங்க, கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன், கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். என் வாழ்க்கைக்கு எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்தது. அதுக்கு நான் கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறேன், மகிமையை செலுத்துகிறேன், அவருக்கே எல்லா துதியை நான் செலுத்துகிறேன். கர்த்தரை குறிச்சே நான் மேன்மை பாராட்டுவேன், கர்த்தரை குறிச்சே நான் மேன்மை பாராட்டுவேன். ஊழியம் செய்யறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஊழியம் செய்யற நீ ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டிடாத, அது கடமை, அதை சந்தோஷமா செய்யுங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை மேன்மை பாராட்டுறேன். பெருமை வந்துடாம, பெருமை வந்துடாம. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எதை குறிச்சும் நான் பெருமை வர மாட்டேன், பெருமை பாராட்ட மாட்டேன். செய்கிற ஊழியத்தை குறிச்சும் பெருமை பாராட்ட மாட்டேன். எனக்கு பெருமையெல்லாம் ஒன்னே ஒண்ணு, நீங்க தான்ப்பா என் பெருமையே, என் புகழ்ச்சியே நீங்க தான்ப்பா, என் மகிமையே நீங்க தான்ப்பா. என்னை காக்கும் கேடகமே, என் தலையை நிமிரச் செய்கிறவரே, என் மகிமையானவரே, எனக்கு மகிமையா இருப்பவரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். அந்த ஊர் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரோடு நீங்க கூட இருங்க. யாரோட வாழ்க்கை என்னென்ன குறைகள் இருக்கோ குறைகளை மாற்றி போடுங்க. வருஷத்தின் முதல் வாரம் ஆலயத்துக்குள்ள வந்திருக்காங்க. கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தர் வளரை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய மேன்மை இவர்களுக்கு கிடைப்பதாக. பிள்ளைங்க வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி